அதிகாலை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம திரைவிமர்சனத்தில் பார்க்க போகிற படம் கென் கருணாஸ் இயக்கி எழுதி நடித்த படம் யூத். என் பையன் ஐஏஎஸ் ஆவான் மயிராவான். ஆனால் எனக்கு என் மைண்டில் ஓடுறதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான், லவ் லவ் லவ். யூத்துனோடனே நம்மளுக்கு எல்லாம் விஜய் சார் படத்தோட ஞாபகம் வரும். அந்த படம் வந்து அவ்வளோ பெரிய ஹிட்டு. அந்த சாங் ஆழ்த்தொட்ட பூபதி பாட்டுக்கு பிறகு ஒரு பாடலாசிரியர் கபிலன் வெளியில் வந்தார். நிறைய விஷயங்கள்லாம் அந்த படத்து மூலமாக பயங்கரமாக நடந்துச்சு. ஸோ அந்த படத்தோட டைட்டில் இருக்கும்போது அந்த விண்டேஜ் விஜய் ஃபேன்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் அந்த படத்தை எதிர்பார்த்தாங்க என்ன பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ட்டு. இப்போ அந்த படத்துக்கு இந்த படத்துக்குமான ஒரு வேற்றுமையை சொல்கிறேன். என்னடா ஒற்றுமை சொல்லுன்னு பார்த்தா வேற்றுமைனா ஒரு வேற்றுமை இருக்குது. என்னன்னா அந்த படத்தில் வந்து விஜய் டைலாக் சொல்லுவார், உனக்கு என்ன பிடிக்கட்டாலும் பரவாயில்ல, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னா அவனை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இந்த படத்தில் அப்படி உள்டாவாக வேற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதை சொன்னால் அந்த கதையை ரிவீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அந்த வேற்றுமையை நம்ம புரிந்து கொண்டு நம்ம வந்து இப்போ கதைக்குள்ளே வந்து போயிடலாம். கென் கருணாஸ் நிறைய பெண்களை அவர் நோ சொல்லிக்கிட்டே இருக்காங்க. வாழ்க்கையில் நோ என்ற வார்த்தைகளை கேட்டு கேட்டு அவர் வந்து ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்கார். எப்போ 10th படிக்கும் போதே காதலில், பிறகு அடுத்து 12th கிட்ட வரும்போதெல்லாம் அவருக்கு காதல் ஒர்க் அவுட் ஆகுது. 2 பெண்கள் அவரை விரும்புகிறாங்க. அப்போ யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு நோ சொல்லணும், அப்போ தானே சரியாக இருக்கும். ஆனால் அவர் வந்து நான் நோ சொல்கிறேன் எனக்கு மனசு வர மாட்டேங்குன்னு சொல்கிறாரு. என்னடா லாஜிக் அப்படின்னு நண்பர்கள்லாம் கேட்க, அப்புறம் அதுக்கு பிறகு வந்து அவர் நோ சொல்றதுக்கு ஒரு டிசிஷன் எடுக்காரு. அந்த நேரத்தில் அங்கே வேற ஒரு ட்விஸ்ட் ஒன்று நிகழுது. அதுக்கு பிறகு ஒரு அவருடைய காதல் பயணம் எப்படி இருந்தது, இவர் மேலே வைத்திருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு, மலையாள நடிகர் சுராட்சி, நம்ம தேவதர்ஷினி அம்மா அப்பா இவருக்கு நம்ம கென்னுக்கு, இவங்க மேலே கென் மேலே இவங்க வைத்திருக்க எதிர்பார்ப்பை அவர் பூர்த்தி செய்தாரா அப்படின்பதான் இந்த படத்துடைய கதையாக வந்து வருது. முதல்ல கென் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஒரு நடிகராக ஒரு முழுமையான ஒரு ஹீரோவாக பக்காவாக ஸ்க்ரீனில் இருக்கார். பார்த்தோன்னே இடம் நம்ம வீட்டு பையன் பார்ப்போம். திருடா திருடியில் தனுஷ் அந்த மீட்ரு கொஞ்சம், நம்ம குத்து இந்த மாதிரி படங்களில் உள்ள சிம்புவை கொஞ்சம் எடுத்து ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணி ரொம்ப அழகாக சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. நிறைய இடத்துல அழகாக இருக்கார். ஒவ்வொரு ஃப்ரேமிங்கில் அந்த டான்ஸுக்கு ஃபைட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்ல கடும் உழைப்பு போட்டிருக்காரு. நிச்சயமாக ஒரு பெரிய எதிர்காலம் அவருக்கு இருக்கிறது அப்படின்பது அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப அழகாக தெரியுது. 3 நாயகிகள் கிட்டத்தட்ட நம்ம அனிஷ்மா அனில்குமார், மீனாட்சி தினேஷ், அடுத்து வந்து பிரியன்சி, இவங்க 3 பேருமே கொடுக்கப்பட்ட வேலையை ரொம்ப சரியாக செய்திருக்காங்க. சிறைப்படத்தில் நடித்த அந்த நாயகியோட நடிப்பு மட்டும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மைலேஜ் கொடுக்குது படத்துக்கு. அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள், அவங்க பேசக்கூடிய துணி, அவங்க காட்டக்கூடிய ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. 4 நண்பர்கள் வர்றாங்க. ஒரு நண்பர் ரொம்ப நல்ல வெயிட்டாக வராரு. எனக்கு வந்து ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு, ஒருவேளை வந்து ஒரு சின்ன பயம் இருந்துச்சு, ஒருவேளை வந்து இவரை வச்சு பாடி ஷேமிங் எதுவும் பண்ணிடுவாங்களோ அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட படத்தில் எங்கேயுமே ஒருத்தவங்களோட உடலை வைத்து கிண்டல் பண்ணவே இல்லை. அது ஒரு பெரிய ப்ளஸ். குரலை வைத்து சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணியிருந்தா கூட அது வந்து கிண்டல் எங்கேயுமே பண்ணலை அப்படின்பது ஒரு நல்ல பாசிட்டிவான அப்ரோச் அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் புரிஞ்சிக்க முடியும். ஒளிப்பதிவாளர் விக்கி அழகான ஃப்ரேமிங்லாம் வச்சிருக்காரு. ஹீரோவை ரொம்ப அழகாக காட்டினதாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையுமே ஃப்ரேமிங் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. சாங்க்கான அந்த முட்டைக்கலைக்கு சாங்கு யூடியூப்பில் வரும்போது எப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கை கிரியேட் பண்ணிச்சதோ படத்துக்குள்ளேயே அதை வந்து ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். இந்த படத்துடைய இன்னொரு முக்கியமான ஹீரோ பற்றி நம்ம பேச போகிறோம், ஜிவி பிரகாஷ். அதாவது இந்த படத்துக்கு ஒரு சம்பளமே வாங்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கேள்விப்பட்டோம். என்ன ஒரு டெடிகேட்டாக பண்ணியிருக்காரு. எமோஷனல் காட்சி, அந்த டீனேஜ் பசங்களுடைய லவ் சீன்ஸு 2014-16 தான் கதை நடக்குது. ஸோ அந்த காலகட்டத்துக்குள்ள உள்ள சில விஷயங்களை, அந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி மியூசிக்லாம் நம்ம லவ் பண்ணமோ அதை மாதிரியான விஷயத்தை உள்ள கொண்டு வந்துன்னு சொல்லி ஒன் ஆஃப் தி ஹீரோவாக அந்த படத்தை வந்து ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருந்து காப்பாற்றிருக்காரு ஜிவி பிரகாஷ். ஹேட்ஸ் ஆப் சார். அடுத்தபடியாக நம்ம ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் முதல்ல ஒரு 40 நிமிடம் வந்து படம் வந்து கொஞ்சம் பொறுமையை சோதிக்கக்கூடிய ஒரு சூழல்லாம் இருந்துச்சு. என்ன இது இப்படி போயிட்டுருக்கு, என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி தோணுச்சுது. இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஒரு பாயிண்டை வச்சு அங்கே ஒரு இன்ட்ரோவில் விட்டு அதுக்கப்புறம் பயணிக்கிற படம் வந்து எங்கேயுமே தொய்வடைகளை. குறிப்பாக கடைசியாக ஒரு 15 நிமிடம் இந்த படம் ஒரு 5 சொட்டு 6 சொட்டு கண்ணீர் நமக்குள்ளே வர வச்சிருது. அதான் இந்த படத்தோடைய மிகப்பெரிய வெற்றியாக நான் பார்க்குறேன். ஏன்னா ரைட்டிங்லேயும் நடிப்புலையும் ஸ்டேஜிங்லேயும் அவ்வளோ அற்புதமாக வந்து பண்ணியிருக்காங்க. 2 பேர் நடிப்பை சொல்ல மறந்துட்டேன். தேவதர்ஷினி ஒன்று, அவர் மலையாள நடிகர் சுராஜ் ஒன்று. அற்புதமான நடிப்பு 2 பேருக்குமான. ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஓவர் டோஸாக இருந்த மாதிரி தெரிஞ்சால் கூட கடைசி வரும்போதெல்லாம் அடடா இதுக்கு தான் அந்த ஓவர் டோஸா அப்படின்ற மாதிரிலாம் நம்மளை வந்து உணர வச்சுட்டாங்க. ரொம்ப அற்புதமான படம். முக்கியமாக இது வந்து ஜென்சிக்கான படம் அப்படின்னா நிச்சயமாக ஜென்சிக்கான படம் தான். அப்போ பெற்றோர்களுக்கான படம் இல்லையா, நிச்சயமாக பெற்றோர்களுக்கான படம் தான். முக்கியமாக ஒவ்வொரு இளைஞர்களும் பெற்றோர்களை எப்படி பாதுகாக்கணும், பெற்றோர்களை எப்படி வணங்கணும், அவங்களோட தியாகத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றத இந்த வயசில் கென் கருணாஸ் அவளை மெச்சூர்டாக அணுகி இந்த டைரக்ட் பண்ணியிருக்க விதம் வந்து ரொம்ப பாராட்டுக்குரியது. தியேட்டரில் போய் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதுங்க. நன்றி, வணக்கம்.